பிள்ளையான் குறித்து விசேட புலனாய்வு சிஐடி குழு மட்டக்களப்பில் முகாம் முக்கிய விவரங்கள் சேகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பவங்கள் குறித்து ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று இந்நாட்களில் மட்டக்களப்பில் முகாமிட்டிருப்பதாக அறிய முடிகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுத்து கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவங்களுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இவ்வாறு இருக்கதான் இப்போது இந்த விடயங்கள் இப்போது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் சிஐடியின் விசேட குழுவொன்று மட்டக்களப்புக்கு விரைந்து அங்கு முக்கிய தகவல்கள் சேகரிப்பு இடம்பெற்றிருக்கிறது. பிள்ளையான் புலிகளிடமிருந்து பிரிந்து வந்து மாதுருவோயா ராணுவ முகாமில் படைகளின் பாதுகாப்புடன் தங்கியிருந்து கொண்டு ஆட்கடத்தல் மற்றும் கொலைகளை பின்னின்று இயக்கினாரா என்பது குறித்தும் அது தொடர்பான ஆதாரங்கள் உள்ளனவா என்பது பற்றியும் மேற்படி சிஐடி குழு துப்புத்துலகி வருகின்றது. எனவே பிள்ளையான் தொடர்பட்டார் என்று சொல்லப்படும் ஆட்கடத்தல் சம்பவங்கள், மிரட்டல் மற்றும் கப்பம் பெற்றமை தொடர்பில் அரசியல் சமூகத்தை சார்ந்த பிரமுகர்கள் சில ஆவணங்களை இந்த சிஐடி குழுவிடம் வழங்கியிருப்பதாக அறிய முடிகிறது. அம்பாறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மனிதரிமை ஆளுநருமான மாமனிதர் அரியநாயகம் சந்திரநேரு கடந்த 2005 ஆண்டு 2ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்று மட்டக்களப்பு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான புனானை பகுதியில் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் பல முக்கிய தகவல்கள் மேற்படி சிஐடி குழுவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. முக்கியமான தகவல்களை திரட்டும் மேற்படி குழு கொழும்பு திரும்பிய பின்னர் பிள்ளையானுக்கு எதிராக மேலும் பல புதிய வழக்குகளை தாக்கல் செய்யவிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் மீது இருக்கின்ற பழைய முக்கியமான பல விடயங்கள் குறித்தும் இப்போது விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சந்தேகங்களாக காணப்படுகின்ற விடயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களை சிஐடி இப்போது தேடி வருகிறது. பல விடயங்களில் ஆதாரம் கிடைத்திருப்பதாக சிஐடி இவ்வாறு தகவல்களை சேகரித்து வந்து கொழும்புக்கு வந்தவுடன் பிள்ளையானுக்கு இன்னும் மேலதிகமான சில குற்றப்பத்திரங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவிருக்கின்றன. தொடர்பான ஆவணங்களும் இப்போது சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.